நிலவாள் இலைக்கோழி. எது எது நிலவாளா? நிலவாளா நீலவாளா? நீலவாள். இந்த இடத்துக்குள்ள நிறைய பட்டாம்பூச்சி இருக்கு, வெளியில இருந்தே பார்க்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு சண்டே, எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு யோசித்தோம். பக்கத்தில் சரணாலயம் இருந்தது, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். சரி, அங்கே போயிட்டு வரலாமான்னு கிளம்பிட்டோம். பார்க்கலையில நான் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளோடில் உள்ள பறவைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கோம். ஈரோட்டில் இருந்து சென்னிமலை போகிற வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளோடு சரணாலயம் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஈரோட்டில் இருந்து வந்தீங்கன்னா வெள்ளோடு போகிறதுக்கு முன்னாடியே வலது பக்கமாக இந்த பறவைகள் சரணாலயம் என்ட்ரன்ஸை பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சதுமே மயிலை பார்க்க முடிஞ்சது. அசையாமல் நிற்கணும், இல்லைன்னா போயிடும். உனக்கு படிக்க எவ்வளோ தெரியுமா? பாம்பு தாரா இந்த பறவை பேர். இது சிறிய நீர்க்காகம். இது பெரிய நீர்க்காகம். செந்நீல கொக்கு. செந்நீல கொக்கு. செந்நீல கொக்குன்னு படபடன்னு சொல்லு. புள்ளி மூக்கு வாத்து. புள்ளி அழகு. கூளைக்காடா. கூளைக்கடா. கூளைக்கடா. கருப்பு அறிவால் மூக்கான். மூக்கன். வெள்ளை அறிவால் மூக்கன். நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ளாக 8 நிமிஷம் போயிருமே. ஜெலிக்கும் அறிவால் மூக்கன். அது ஜெலிக்குமா ஜொலிக்குமா? சரி, அடுத்து சொல்லு. இதெல்லாம் வீடியோல போடுறீங்க, சொல்லு. நெடுங்கால் உள்ளான். அந்த குச்சி எடுத்தா சிறு கொசு உள்ளான். சின்ன பட்டாணி. உப்பு கொத்தி. வேகமா படிக்கணும், என்ன இவ்வளவு டிலேவா அப்படி? நிலவாள் இலைக்கோழி. எது எது நிலவாளா? நிலவாளா நீலவாளா? நீலவாள். நீலத்தலை கோழி. நீல தாளை கோழி. ஊசிவால் வாத்து. மான்கொத்து. மான்கொத்தியா மண்கொத்தியா? மண்கொத்தி. என்ன உனக்கு இன்னும் படிக்க கூட தெரியல? நான் படிக்கிறது தமிழ். சரி, அடுத்து படி. பச்சை மண்கொத்தி. அடுத்து படி, படபடன்னு படி. சின்ன முக்குளிப்பான். நாமக்கோழி. வெண்மார்பு காணாங்கோழி. சிவப்பு மூக்கு ஆள்காட்டி. மஞ்சள் மூக்குத்தி நாரை. மஞ்சள் மஞ்சள் மூக்கு நாரை. மூக்குடோடு மூக்குத்தி ஆயிடுச்சு. சரி. தட்டை வாயான். தட்டை வாயன் அது யாரு? நீதான் தட்டை வாயன். எப்படி சூப்பரா படிச்சனா? கேவலமா படிச்ச. கேவலமா இருக்கா? ஆமா. எல்லாரும் தமிழ் கத்துக்கணும்னா என்கிட்ட வாங்க. செத்தாங்க அதோட. இந்த பறவைகள் சரணாலயம் 77 ஹெக்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. 77 ஹெக்டருங்கிறது 190 ஏக்கர். நாங்கள் வந்த நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் நாங்கள் வந்தோம். அதனால் காற்று ஓவராக அடிச்சுக்கிட்டு இருந்தது. இவ்வளவு காற்றுல பறவைகள் நம்ம பார்க்க முடியாது. அந்த மரங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பறவைகள் போகிற சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்குமே வெளிநாடுகள்லேருந்து பறவைகள் இங்கே போகும். ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல வெளிநாடுகள்லேருந்து இந்த பறவைகள் இங்கே நவம்பரில் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து 4 மாதம் தங்கியிருந்து திரும்ப அதோட ஊருக்கே அதோட குஞ்சுகளை திரும்ப கூட்டிகிட்டு போகும். நவம்பர் மாதம்தான் சீசன். அதோட இப்போ ஆடி காற்று அதிகமாக அடிக்கிறதுனால இப்போதைக்கு பறவைகளை பார்க்க முடியல.
இந்த சரணாலயத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து 109 வகையான பறவைகள் வந்து போகுது. இங்கே பெலிக்கன் அப்படிங்கிற பறவை தான் அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, நவாப்பழம், இங்கே நவா மரம் இருக்கு. நவாப்பழத்தை பார்த்தோம், ஆசை வந்துருச்சு. அதனால எங்களுக்காக பிடிக்கிட்டு வந்தாங்க மேடம். இங்கே பாருங்க, மரத்தடியில் இந்த மாதிரி 2 சேர் போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. உட்காந்து காற்று நல்லா அடிக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா நல்லாத்தான் இருக்கும். ஆனால் தூங்க விட மாட்டாங்க, அடிச்சு எழுப்புவாங்க உன்னையெல்லாம். 2 பேரும் இப்போ நவாப்பழம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து, அம்மா மகளும் சேர்ந்து பறக்குங்க. ஆசை வந்துருச்சு. அந்த புளிப்பு வாயில் எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, கொண்டு வரட்டு, நம்மளே சாப்பிடுவோம். எங்கே போகலாம்? பாலைக்கு போகணும். அதுக்கப்புறம் எங்கே போகணும்? பாலைக்கு போகணும். டோராவோட வீட்டுக்கு. பாலம் டோராவோட வீடு. இந்த இடத்துக்குள்ள நிறைய பட்டாம்பூச்சி இருக்கு. வெளியில இருந்தே பார்க்கவும் அப்படின்னு போட்டுருக்காங்க. பட்டாம்பூச்சினா கலர்ஃபுல் பட்டாம்பூச்சி இருக்கு. ஒரே கலர்லாம் இல்ல, எல்லா வகை கலர் இருக்கு. ஆமா, அங்க பாருங்க, ஒரே செடியில எவ்வளவு பட்டாம்பூச்சி. இங்க பாருங்க, அது வந்து செடிதான். செடியில அந்த இலை மாதிரியே பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு. அந்த சைடும் நிறைய பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு. அங்க பாருங்க, இப்போ பார்க்குறதும் பட்டாம்பூச்சி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி. ஃபுல்லாக பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிக்கு பிடிச்ச தாவரங்களாக வளர்த்து வச்சுருக்காங்க போல். பட்டாம்பூச்சி ஃபுல்லாக நிறையா இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று பாருங்க, பிளாக் கலர். பிளாக் கலர் நமக்கு பிடிச்ச பாப்போமா? தமிழ்நாட்டின் மாநில வண்ணத்து பூச்சி தமிழ் மரவன். தமிழ் மரவன்கிறது ஒரு பட்டாம்பூச்சியோட பேர். இது வந்து மாநில வண்ணத்து பூச்சியாக. வண்ணத்து பூச்சியிலே மாநில வண்ணத்து பூச்சின்னு தனியாக இருக்குது. மறுபடியும் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடுங்க. ஓகே, சோன் பப்படி. அதில் வந்து இப்போ பாதாம் பருப்பு. ஆமாம், சோன் பப்படி பழசாக இருந்தாலும் என்னோட ஃபேவரேட்டு. அம்மா
வருணே